இல்லாம போடக்கூடாதா? என்ன இப்ப என்ன நடந்துச்சு? ₹1 குறைச்சு சொல்லிட்டாங்க. அது பெரிய குத்தமா? ஏன் புருஷன் இந்த கணக்கு ஒரு முதலாளிதான். என்னமோ நீ தானே கால் வச்சு வந்து கத்துறியே. ஐயோ, நான் எங்க கத்துனேன்? கணக்கு படிங்கன்னு சொன்னேன்ல. ஒரு ஆம்பளை பக்கத்துல நின்னு கணக்கு படிங்கன்னு சொன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இப்ப என்ன சொல்லிட்டேன்னு தேவையில்லாம அப்படியே ஏதாவது சொல்லனா ஓ புருஷனை விட்டு சொல்லணுமே ஒழிய நீ சொல்லக்கூடாது. குழந்தைன்னு ஒரு மரியாதை வேணா? என்ன சுந்தரமா இந்த சின்ன சின்ன விவகாரம். இன்னைக்கு கூட்டல் சாப்பிடுவாங்க, நாளைக்கு கழிச்சல் சாப்பிடுவாங்க, உட்கார்ந்தா குத்தன்பாக, நின்னா குத்தன்பாக, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குனிய வச்சு முதல்ல குரணிய கொண்டு கல்லு பொறுக்க ஆரம்பிச்சுடுவாங்க. இது என்ன பெரிய ரோதையா போச்சு? இப்படி நாள் பூரா தொட்டதுக்கெல்லாம் கத்திட்டு இருந்தா நடத்துற கடை விளங்குமா இல்ல குடும்பம் தான் உருப்படுமா? ஆமா, இவங்க நின்னுதான் எல்லாத்தையும் விளங்க வைக்கிறாங்க. நாங்க 2 பேரும் விளங்காம வந்து குட்டியா சோறு ஆகிட்டு இருக்கமாக்கு. பிள்ளை நீ ரொம்ப அதிகமா பேசுற. ஏன் நான் என் புருஷன் மாதிரி பேசாம இருந்துட்டா சௌரி என்ன பாக்குறீங்களா? அடியே அண்ணன் இப்படி எல்லாம் பேசாத. அது தெய்வம் மாதிரி. அவளுக்கு அவங்க புருஷன் தான் தெய்வம். ஏன் முன்னாடி என் புருஷனை இலக்காரமா பேச நான் எனக்கு செவனேன்னு இருக்கணும்? அம்மா தாயே, இனிமே நான் வாயே திறக்கல. தயவு செஞ்சு என்ன மாதிரி கொஞ்சம் விட்டா தேய்ச்சிருவீங்க. சரி சுந்தரம் போல போமா.